அனைவருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் 12 புதன்கிழமை அன்று ஆடி அமாவாசை. இந்த முக்கியமான நாளில் சில வழிபாடுகள் செய்கிறதுனால வாழ்க்கை முறை நல்ல ஒரு மேம்பாட்டு நிலைமைக்கு வரும். நம்மளை பிடித்த தரித்திரம் ஒழியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதாவது கண் திருஷ்டி, நம்ம மேலே நிறைய இருக்கிற பொறாமைகள், எதிர்மறையான ஆற்றல்கள், இது எல்லாம் இதனால் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒவ்வொரு மாதமும் அமாவாசை வந்தாலுங்க, இந்த ஆடி அமாவாசை, தை அமாவாசை, அதே போல் மகாலய அமாவாசை, இதெல்லாம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அன்றைய தினம் நம்ம வைக்கிற ஒவ்வொரு கோரிக்கைகளும் நமக்கு நிறைவேற்றி கொடுக்கப்படும். அன்றைய தினம் நம்ம செய்கிற ஒவ்வொரு வழிபாடு முறையும் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம வீட்டில் உள்ள நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கவும், எதிர்மறை எண்ணங்கள் வெளியேறவும், கண் திருஷ்டிகள், ஏவல், பில்லி சூனியம், இது போல் ஏதாவது ஒன்று இருந்துச்சுனாக்கா அதுகளும் விலகவும் நம்ம இந்த சிறிய எளிய பரிகாரத்தை அன்னைக்கு செய்கிறது மிக மிக உத்தமம். ஆடி அமாவாசை அன்று 12 மணிக்குள்ளே, அதாவது காலை 12 மணிக்குள்ளே நீங்கள் தர்ப்பணம் கொடுத்து முடிச்சிடுங்க. தர்ப்பணம் கொடுக்காதவங்க, ஏற்கனவே திதிக்கெல்லாம் நீங்கள் தர்ப்பணம் கொடுக்காதவங்க இந்த ஆடி திதியில் நீங்கள் ஆடி அமாவாசையில் திதி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப உத்தமம். அதே போல் உங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க எனக்கு வசதி இல்லை அப்படின்னாக்கா கொஞ்சமாக எள்ளும் தண்ணியுமாவது கல்படாத இடத்துல நீங்கள் விட்டுருங்க. இந்த மூதாதையர்களை நினச்சி நீங்கள் எள்ளும் தண்ணியும் கொஞ்சம் விடுறது மிக மிக விசேஷம். அதை கூட நம்ம செய்யாமல் இருக்கக்கூடாது. பித்ருதோஷம் உண்டாகும். இந்த பித்ருதோஷம் இல்லாமல் இருக்கிறதுக்கும், இந்த மூதாதையர்களின் அருளும் ஆசையும் நமக்கு கிடைக்கிறதுக்கும் கண்டிப்பாக அன்றைக்கி தர்ப்பணம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே போல் செஞ்சுட்டு நீங்கள் மதியம் படையல் செஞ்சு அவங்களுக்கு வழிபாடு செய்கிறது மிக மிக உத்தமம். அன்னைக்கு அவங்க கையேந்திட்டு நிற்பாங்களாம். அதனால தான் நம்ம இந்த அமாவாசை நாளில் அவங்களுக்கு படையல் இட்டு காக்கைக்கு சாப்பாடு வைக்கிறோங்க. அதே போல் பசுவுக்கு அன்று அகத்திக்கீரை கொடுப்பது ரொம்ப ரொம்ப விசேஷம். அகத்திக்கீரை கிடைச்சா கொடுங்க. அதே போல் சாதத்தை பொங்கலாக பொங்கி கொஞ்சம் பசுமாட்டுக்கு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. சில பேர் பார்த்திங்கன்னா அரிசியாக வைப்பாங்க. எல்லாருமே அரிசியாக வைக்கக்கூடாதுங்க. வச்சாங்கன்னாக்கா அந்த பசுவுக்கு அது வயிற்று உபாதைகளை ஏற்படுத்தும். அது நமக்கு தோஷங்களை தாங்க கொடுக்கும். அது நமக்கு புண்ணியத்தை கொடுக்காது. அதனால் சாதமும் பொங்கி கொஞ்சமாக வைக்கலாங்க. அது நல்லது. அரிசியாக கண்டிப்பாக பசுவுக்கு வைக்காதீங்க. வாழைப்பழம் கொடுங்க. அதே போல் அகத்திக்கீரை வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இதை முடிச்சுட்டு நீங்கள் மாலை விளக்கேற்றி வழிபாடு செய்யும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கொஞ்சமாக கல் உப்பு எடுத்துக்கோங்க, கொஞ்சம் வெண்கடுகு, அது கூட கொஞ்சமாக வெட்டி வேறு, கொஞ்சோண்டு வேப்பிலை பொடி, அருகம்புல் பொடி கொஞ்சம். இதெல்லாம் எங்கே கிடைக்குன்னா, இதெல்லாம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்குங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த தூபம் போடும் பொழுது நீங்கள் வெள்ளி செவ்வாயில் கூட இந்த தூபம் போடும் பொழுது இது கொஞ்சம் கொஞ்சம் போடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். நம்மளை பிடித்த தீய சக்திகள்லாம் விலகும். அதனால தான் இது இந்த பொடியெல்லாம் போட சொல்கிறது. இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு இதை போடுறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. தீய சக்திகள் நம்மளை விட்டு போகும். நம்மளை பிடித்த தரித்திரங்கள் போகும். நீங்கள் சாயந்தரம் சாம்பிராணி போடும் பொழுது கொஞ்சமாக கல்லுப்பு, அது கூடவே கொஞ்சம் வெண்கடுகு, கொஞ்சம் வெட்டி வேறு, ஒரு அரை ஸ்பூன் வேப்பிலைப்பொடி, அரை ஸ்பூன் அருகம்புல் பொடி போட்டு அந்த நெருப்புலையே வீடு ஃபுல்லாக அந்த புகையை காமிங்க. உங்களுக்கு பிடிச்ச தீய சக்திகள் அத்தனையும் போயிடும். சில பிள்ளைங்க பார்த்திங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் அழுதுகிட்டே இருப்பாங்க. அது ஏதாவது துர்சக்திகள் இருக்கும் வீட்டில், இல்லைனாக்கா ஏதாவது பார்த்து பயந்துருப்பாங்க. அடுத்தவர்களோட பொறாமைகளால் கூட சில நேரம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஏற்படுங்க. அதெல்லாம் தீர்றதுக்கு இந்த 5 பொருள்களையும் நீங்கள் சாம்பிராணி போடும் பொழுது இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு கண்டிப்பாக போடுங்க. போட்டு வீடு முழுக்க எங்கே பார்த்தாலும் காமிச்சிட்டு அப்படியே கொண்டு போய் வாசலில் கொட்டிடுங்க. வாசல்லனா எல்லோரும் நடக்கிற வாசலில் அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் ஒரு ஓரமாக கொட்டுங்க. எல்லோரும் நடந்து போகிற இடத்துலையோ இல்லை வண்டி வாகனம் போகிற இடத்துலையோ தயவுசெய்து கொட்டக்கூடாது. வீட்டில் ஃபுல்லாக காமிச்சிட்டு வாசலில் ஒரு ஓரமாக எங்கேயாவது அதை கொட்டிட்டு வந்துடுங்க. அந்த நெருப்போடையே அதை ஓரமாக கொட்டிட்டு வந்துடுங்க. அடுத்தவங்களுக்கு அது பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது. அந்த அளவுக்கு ஒரு ஓரமாக அந்த நெருப்பை நீங்கள் கொட்டிட்டு வந்துடலாம். இதனால் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க. நம்மளை பிடித்த தீய சக்திகள்லாம் ஒழிஞ்சு போகும் இதோட. அதாவது இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு செய்கிற இந்த பரிகாரம் மிக மிக விசேஷங்க. அதனால் கண்டிப்பாக மறக்காமல் இதை செய்யுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5 அகல் இல்லை 7 அகல், இது போல் எத்தனை அறைகள் இருக்கோ, ஹால், கிச்சன், இது போல் எல்லா இடத்துலையும் இந்த அமாவாசை ஒரு சின்ன அகலில் கொஞ்சம் கல் உப்பு வைக்க சொல்லியிருப்பேன். பாத்ரூம்லேயும் சரி, கிச்சன்லேயும் சரி, உங்கள் ரூம்லேயும் சரி, ஹாலில், வாசலில் எங்கே பார்த்தாலும்
அந்த சின்ன அகல் விளக்கில் கொஞ்சம் அந்த கல்லுப்பு எடுத்து வச்சுருங்க. இதை அமாவாசை கொட்டிட்டு நல்லா சிங்கில் கரைச்சிட்டு நான் மாற்ற சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பாக அதையும் தவறாமல் செஞ்சுடுங்க. வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றமும் ஏற்றமும் இருக்கும். பணவரவு அதிகரித்து பீடைகள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் நன்றி.